திரைப்படங்கள் விழாவா இருக்கட்டும், இல்ல நடிகர்கள் வரக்கூடிய விழாக்கள்ல இந்த கூட்ட நெரிசல்ல விபத்துகள் ஏற்படுது, சில அசம்பாவிதங்கள் ஏற்படுது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்பதுங்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இது வந்து அவர் யதார்த்தமா வந்து ஓஹோ, அது எதுங்களா? அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 பார்த்தீங்களா? அது எனக்கு அது இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்தாங்க, இவர் நடித்தார். இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள். இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும். வேறு வழியே இல்லை. யார் மேலே யார் குற்றன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. அது கடந்த வாரம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து இங்க கோயிலுக்கு வந்திருந்தப்போ வந்து ஆண்டாள் கோயிலில் வந்து சிவலிபுத்தூர் கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அது அவரானா வந்து அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தாரு. இருந்தாலும் கலைத்துறையில் இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசி கண்டிப்பாக அது இல்லை. எல்லாம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை அங்கே கொடுத்தாங்க கோவில். நானும் வீடியோவில் பார்த்தேன், நியூஸ்லலாம் பார்த்தேன். அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்துதாங்க. நல்லா நடத்தினாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். நல்லா தான் நடத்தினாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து டைட்டில் சாங் இன்ன வரைக்கும் 9 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் கொடுத்ததுனா மீண்டும் அவரோட நினைவதற்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? இது நடந்திருக்கா? அது அது அற்புதமான கொஸ்டின். நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமாக போயிட்டு வந்தேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா, அதை பற்றியே நான் பேச மாட்டேன். எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல. அதை தெரியாமல் நான் அவரை கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டேன். அவருக்கும் ஆசை இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. அதனால் நான் சைலண்டாக இருந்தேன். கண்டிப்பாக என்ன ஐயோ அது என்னன்னு ஆசை இருக்காதா? இருக்கும். அந்த ஆதங்கம் இருக்கும். அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன? கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் அம்பாளுடைய அனுகிரகம். பேன் இண்டியா மூவிஸ் சொல்லி ரீசெண்டாக நிறைய வருது இல்லையா? அதாவது ஒரு படத்தையே எடுத்து வெவ்வேறு மொழிகளில் இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க, இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்குறவங்களோ, அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துதுன்ற மாதிரி. சிரமங்கள் இல்லை. பேன் இண்டியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்ணுறேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்கில் பாடி அதை அவங்களுக்கு வருமானம் வருதே. எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்ணுறதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல, ஃப்ரீயாக மியூசிக் நாங்களும் பண்ணுறதில்ல. எல்லா மொழிக்கும் நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கு. அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையில்லை தவிர மற்ற டெக்னீஷியன்களுக்கெல்லாம் வேலை.